ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெய் தடவுன தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ தூவிக்கலாம். இட்டாலியன் சீசனிங்கும் கொஞ்சமாக தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக சீஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி கூடயும் தொட்டு சாப்பிட்லாம், சாஸோடவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.